கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை பிரசங்கி அதிகாரம் 3 வசனம் 11. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்தம் மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். பிரியமானவர்களே, கர்த்தரை நம்பி அவர் வார்த்தைகளின்படி நடக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மைகளை சுதந்தரிக்க பண்ணுவார். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியம் மிகவும் தாமதமாகி கொண்டிருப்பதினால் மனமுடைந்து என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்காதா என்று சொல்லி கலங்கி கொண்டிருப்போமானால் கலக்கத்தை விட்டு கர்த்தரை நம்பி திடமனதாய் இருப்போம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சத்தை போலிருக்கும் என்ற வார்த்தையின்படி ஜீவ விருட்சத்தை போல சந்தோஷத்தை சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆகவே தளர்ந்து போகாமல் கர்த்தர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்பதை அறிந்து அவருடைய கரத்திலிருந்து நன்மைக்காக காத்திருப்போம். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவர் பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே அவருடைய பலத்த கைக்குள்ளாக அடங்கியிருப்போம். எப்பொழுது நமக்கு எது தேவை, எப்பொழுது அந்த காரியம் நமக்கு கிடைத்தால் அது நன்மையாக இருக்கும் என்பதை கர்த்தர் அறிவார். ஆகவே அந்த காலத்திலே கர்த்தர் நிச்சயமாக தந்து நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிப்பார். ஆகவே ஒருபோதும் கர்த்தரை முறுமுறுக்காமல் பரீட்சை பார்க்காமல் விசுவாசத்தோடு கர்த்தருக்காக காத்திருப்போம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே அவர் கைகளின் கிரியைகளை அறிந்து அவருக்காக விசுவாசத்தோடு காத்திருப்போம். நிச்சயமாக நாம் நன்மைகளை கண்டு கொள்ள கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை அறிந்து ஒவ்வொரு நாளும் உம்மை நம்பி எங்கள் தேவைகளை உம்மிடத்திலே சொல்லி உம்முடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டு உமக்கென்று வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை போதித்து உம்முடைய வார்த்தைகளின்படி நடக்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.